செய்ய போகிறோம். மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுக்கா வறுவலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டொமேட்டோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கர்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அது 1 ஸ்பூன் ஆட்டா சேர்த்திக்கிறேன். ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மட்டன்லேயே தண்ணி விடும், அதனால கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு இதில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி விட்டால் போதும், அதிகமாக விட வேண்டாம். தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி சேர்த்திக்கிறேன். அதிகமாக சேர்க்கல. இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்தேன், இல்லாத 1/2 டம்ளர் சேர்த்திக்கலாம். வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். 4 அல்லது 5 விசில் விட்டுக்கலாம். கறி வெந்துடும். விசில் வரட்டும். சேர்த்துக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். வறுத்துக்கலாம். வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். டேஸ்ட்டே மாறிடும். கருகுன டேஸ்ட்டே மாறிடும். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடியில் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். முந்திரி சேர்த்திக்கிறேன். இது கூடவே முந்திரி 5-6 முந்திரி சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி 2 துண்டு, பூண்டு இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கேன், அதனால் கம்மியாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா சரியாக இருக்கும். வறுவல் வறுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகம் வணங்க வேண்டாம். நம்ம வறுவல் பண்ணும்போது அது நல்லா வணங்கி வந்துடும். ஒரு சின்ன தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறேன். அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம். சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தக்காளி தேவைப்படாது. கிராம்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்கல, இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதிலே வணங்கிடும். அப்புறம் சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். போடுறது இப்போ நம்ம மட்டன் சேர்த்திக்கலாம். மட்டனை முதல்ல சேர்த்துட்டு அப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு பரட்டிட்டு அப்புறமா தண்ணியை சேர்த்துக்கலாம். பரட்டிக்கலாம். வெங்காயம், முந்திரி ஊற்றிக்கலாம். வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு வெங்காயம்லாம் வணங்கி வந்துடும். சுக்காவாக வறுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்துடும். பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கிளறிக்கலாம். மட்டன்றப்ப தண்ணியை ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வச்சுருந்தோம்ல, தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இப்போ உங்களுக்கு கார உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
வணங்கி வர்றது. அதனால் பார்த்து உப்பு சேர்த்திக்கங்க. நல்லா சுக்காவை தண்ணியில் நல்லா வற்றுனதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி வற்றிடும். அதுக்கப்புறம் கூட உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டால் கரெக்டாக கணக்காக உப்பு போட்டோம்னா சுண்டுச்சுன்னு உப்பு அதிகமாகிடும். அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். சேர்த்திக்கலாம். நல்லா சுக்காவை நல்லா வணங்கட்டும். தண்ணி முழுசாக சுண்டி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு வறுவல் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா சுண்டிடும். ஒரு 10 நிமிஷத்தில் சுண்டுட்டோம். தீர்ச்சி பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சிம்லேயே வச்சோன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிரும். பேஸ்ட்டு போட்டேன். நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம். நல்ல எலும்பு பாருங்கள், நம்ம சுவையான மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான நல்லாயிருக்கும். ஒயிட் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இல்லை வச்சு சாப்பிட்லாம். கலர் இருக்குல்ல, அவ்வளோதான்.